look at today's newspapers. Gaming law, அதாவது இந்த ஆன்லைன் கேம்ஸ் சம்மந்தமான சட்டங்கள். ஆன்லைன் கான்டெஸ்ட் மே பி எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் பேன். ஸோ ஃபார் அந்த ஆன்லைன் விளையாட்டுக்களை வந்து தடை செய்து வைத்திருந்தாங்க. இப்போ அவைகள் வந்து விலக்களிக்கப்படுங்கிறாங்க. கேமிங் லா, ஆன்லைன் கான்டெஸ்ட் மே பி எக்ஸ்க்ளூடட்னா விலக்களிக்கிறது, பேன் தடை செய்தல். ஏர்ஃபேர், அதாவது விமான டிக்கெட், may be refunded in medical emergencies. In case of medical emergencies, அதாவது உடல்நலம் சரியில்லைன்னா ஏரோப்ளேனில் போனால் அதுக்குள்ளே ஏர்ஃபேர், அதுக்குள்ளே விமான பயண டிக்கெட்டானது திருப்பி கொடுக்கப்படும். கிளாஷ் அகெயின், 4 குக்கி மிலிட்டன்ட்ஸ் கில்ட் இன் மணிப்பூர். இந்த குக்கி அப்படிங்கிறவங்களுக்கும் மெய்ட்டிங்கிறவங்களுக்கும் மணிப்பூரில் ரொம்ப சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வயலன்ஸ், எத்னிக் வயலன்ஸ், இன கலவரம், ஒரு இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் உள்ள ஒரு சண்டை தான் எத்னிக் வயலன்ஸ். ஸ்கேம்னா ஊழல். ஹப்ஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இந்தியா ஷுட் ஃபோர்ஜ்னா உருவாக்கணும். ஏ கோஆர்டினேட்டட் ரீஜனல் ரெஸ்பான்ஸ், ஒருங்கிணைக்கப்பட்ட. And then Supreme Court examining the ban on surrogacy for second child. சரோகசி அப்படின்னா வாடகை தாய், முதல் குழந்தைக்கு வாடகை தாய். இப்போ வந்து ஒரு a lady's ovary is not able to withhold the fetus. அந்த குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி இல்லை என்றால் வந்து ஒரு சரோகேட் மதர் போட்டுக்கலாம். சரோகேட் மதர் அப்படின்னா வாடகை தாய். ஆனால் செகண்ட் சைல்டுக்கு அந்த மாதிரி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. The Supreme Court on Tuesday decided to examine whether a law banning married couples, கல்யாணமான தம்பதியினர், ஃபேஸிங் செகண்டரி இன்ஃபெர்டிலிட்டினா குழந்தை பெற முடியாத தன்மை. இன்ஃபிடெலிட்டி 2 வேர்டு இருக்குது. இன்ஃபிடெலிட்டினா குழந்தை இல்லாதது, இன்ஃபிடெலிட்டினா விசுவாசம் இல்லை. ஹை ஃபிடெலிட்டி அப்படின்னு மியூசிக்கில் சொன்னால் அந்த ஒரிஜினாலிட்டி அப்படின்னு அர்த்தம். இன்ஃபெர்டிலிட்டினா குழந்தையின்மை. ஃப்ரம் யூஸிங் சரோகசி அப்படின்னா வாடகை தாய். To have a second child amounts to a restriction on the reproductive choices of citizens. Dick Cheney, இவர் யாருன்னா ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், இஸ் நோ மோர். அவர் தான் வந்து ஈராக் மேலே போர் கொடுத்ததுக்கு தயாரிக்குன்னு சொல்கிறாங்க. He was 84. Supreme Court ஃப்ளாக்ஸ்னால் சுட்டி காட்டுறது. Poxo's misuse in cases on adolescents to criminalize consensualனால் இரு தரப்பினரும் சம்மதித்தது. கன்சென்சுவல் அடாலசன்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், இரு தரப்பினரும் சம்மதித்து உறவு வைச்சுக்கிறது. இதில் வந்து போக்சோ, ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகைன்ஸ்ட் செக்ஸுவல் அஃபென்சஸ் சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. 8 killed as passenger goods trains collide in பிலாஸ்பூர் இன் சத்தீஸ்கர். கொலைடுன்னா மோதிரம். போலிங் அஃபிஷியல்ஸ்னால் தேர்தல் அலுவலர்கள். போல் அப்படின்னா எலெக்ஷன் அர்த்தம். ஸ்கூல் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கேம். ரெக்ரூட்மெண்ட்டுனா ஆட்களை வேலைக்கு எடுக்கிறது. ஸ்கேம் அப்படின்னா ஊழல். வெஸ்ட் பெங்கால் ஸ்கூல் publishes a list of taintedனா கரைபடிந்த நாட் டீச்சிங் ஸ்டாஃப். எக்ஸ்பெல்டுனா கட்சியை விட்டு விலக்கப்பட்ட. ஆல் இண்டியா அண்ணா டிகிரேடு அட்ஜஸ்ட் தூண்டுறாரு. எதுனா எலெக்ஷன் கமிஷன் டு எக்ஸ்பீடைட்னா வேகப்படுத்துறது. இன்கொயரி விசாரணை இன்ட்டு பார்ட்டி சிம்பிள் இஷ்யூ. UPSC maintains status quo on தமிழ்நாடு DGP candidates. ஸ்டேட்டஸ் கோனா ப்ரெசன்ட் கண்டிஷன். அது என்ன ப்ரெசன்ட் கண்டிஷன்? ஸ்டேட்டஸ் கோ மீன்ஸ் ப்ரெசன்ட் கண்டிஷன். இந்த மேட்டர் ஆஃப் அப்பாயிண்டிங் ஏ நியூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அதில் வந்து வெங்கட்ராமன்கிறவரை வந்து நியூ டைரக்டர் ஜெனரலாக டிஜிபியாக தமிழ்நாடு போட்டிருக்கு. அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஹேவ் கிவன் அ ஷார்ட் லிஸ்ட்னால் ஒரு சின்ன லிஸ்ட்டு கொடுக்குறது, அதை வந்து அவங்க ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. The appointment of a new DGP, Director General of Police, Head of Police Force, was necessitated following the retirement of Shankar Jiwal on August 30, 2025. Though the proposal comprising the names of eligible DGP rank officers to the post
the top post should have been sent to the UPSC 3 months before the anticipated vacancy. 3 மாதத்துக்கு முன்னாடியே அனுப்பியிருக்கணும், ஆனால் ஆகஸ்ட் 29 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஸ்ட்ராங் அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ்டு பை த ஸ்டேட். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட் எஸ். ஸோ இந்த யூபிஎஸ்சி மெயின்டைன் ஸ்டேட்டஸ் கோ. ஸ்டேட்டஸ் கோனால் இப்போ உள்ள நிலைமையே மெயின்டைன் பண்ணணும். த ப்ரெசன்ட் கண்டிஷன் ஷுட் பி மெயின்டைன் அப்படின்னா டிஜிபியை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.